ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் பிஎம் கிசானுக்கான 23வது தவணைக்கான அமௌண்ட்டு எப்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த 3 இன்ஃபர்மேஷன் சரியாக இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மத்திய அரசு சார்பில் விவசாயிகளுக்காக பிஎம் கிசான் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து பார்த்தா தொடங்கி வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் 22 தவணைக்கான அமௌண்ட்டை வங்கி கணக்குக்கு டைரெக்டாக செலுத்தியிருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு 3 தவணை 2000 வீதம் 6000 ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு வழங்குறாங்க பிஎம் கிசானுக்கான ஒரு திட்டம். இப்போ அந்த வகையில் 23வது தவணைக்கான அமௌண்ட்டு எப்போது வெளியாகும் என்பது குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 23வது தவணைக்கான அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 20 ஜூன் 2026 3:45 அப்போ டைம் அப்போ உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9.44 கோடி பேருக்கு இந்த பிஎம் கிசானுக்கான அமௌண்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்லேயே டேட்டை கொடுத்துட்டாங்க. 20 ஜூன் 2026 மதியம் ரிலீஸ் பண்ணுறாங்க. மொத்தமாக 18,880 கோடி ரூபாய் இந்தியா முழுக்க ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுலேயும் உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கு. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன், அதாவது நிறையா வந்து பார்த்தா ஒரு சில சஸ்பெக்டான கேஸ் இருக்குது அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, 1/2/2019 அதுக்கப்புறம் நீங்கள் லேண்டு வாங்கி அந்த லேண்டு மூலமாக நீங்கள் பிஎம் கிசான் பெனிஃபிட் ஆகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎம் கிசான் வந்து பார்த்தா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதேமாரி வந்து பார்த்தா கேசஸ் வேர் மோர் தென் 1 ஃபேமிலி மெம்பர் ரிசீவிங் பெனிஃபிட், அதாவது ஒரே குடும்பத்தில் 2 பேர் வந்து இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் ஆகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து ஸோ இந்த ஸ்கீம் மூலம் பெனிஃபிட் ஆகிறாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர் சன் இந்த மாதிரி ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க 2-3 பேர் பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஸ்கீமில் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேசஸ் இருக்கிறவங்களுக்கு டெம்பரரியாக வித்தல்டு பண்ணியிருக்கோம். ஸோ டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டேட்டஸில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்குது, அந்த 3 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும், இல்லைனா வராது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, உங்களுக்கு பணம் வருமா இல்லையான்றதை எப்படி பார்க்குறது, அதை பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ யுவர் ஸ்டேட்டஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. பிஎம் கிசானுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணும். ஸோ பிஎம் கிசானுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாதவங்க மேலே இருக்குது பாருங்கள், நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஒன்று நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து, அதாவது பிஎம் கிசானில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கெட் அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டுபிடிச்சிக்கலாம். அல்லது ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கோடை கொடுத்துட்டு கெட் ஆதார் ஓடிபி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓப்பன் ஆகிடும். ஒன்று மொபைல் நம்பரை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டுபிடிக்கலாம், அல்லது ஆதார் நம்பரை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டுபிடிக்கலாங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் நேம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோட் இருக்குது பாருங்கள், இதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா பிஎம் கிசானில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ மொபைல் நம்பர் இல்லாதவங்க நீங்கள் புதுசாக மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கலாங்க. இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது. அதில் நீங்கள் போயிட்டு தாராளமாக அப்டேட் வந்து பண்ணலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்டேட் மொபைல் நம்பர், இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாமே உங்களுக்கு கெட் ஓடிபி கொடுத்து ஓடிபி வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலே உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிவிட்டு இதில் வந்து எலிஜிபிலிட்டிக்கான ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதில் 3 ஆப்ஷன்ஸ் டிக்கில் இருக்கணுங்க. லேண்டு சீடிங் வந்து பார்த்தா அந்த இடத்துல எஸ்ன்னு டிக்கில் இருக்கணும். இகேஒய்சிக்கான ஸ்டேட்டஸ் வந்து எஸ்ன்னு டிக்கில் இருக்கணும். ஆதார் கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கணும். இந்த 3த்தையுமே எஸ்எல்னு இருக்குது அப்படின்னா உங்களுக்கான மணி வந்து சேர்ந்துருங்க.
லேண்ட் சீடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிக் மார்க் இருக்கணும், அதாவது எனக்கு விவசாயத்துக்கான லேண்ட் இருக்குது அப்படின்றதுக்குன்னு எஸ்ன்னு இருக்கணும். இகேஒய்சிக்கான ஸ்டேட்டஸ் பிஎம் கிசான் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணால் மட்டும்தான் கம்பல்சரி மணி வருங்க. இந்த இடத்துல இகேஒய்சி வந்து பண்ணாமல் இருக்குது, நோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட சிஎஸ்சி இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இகேஒய்சி பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாரி ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் கம்பல்சரி லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் மூலமாக நீங்களே பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மூணுமே எஸ்ன்னு இருந்தால் தான் அமௌண்ட் வரும். இதை தவிர்த்து இப்போ வந்து பாருங்க அக்ரி ஸ்டாக்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது விவசாயிகளுக்கு தனி அடையாள அட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தா நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நாலுமே இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும். ஸோ அந்த விவசாயிகளுக்கான அடையாள அட்டை வந்து அப்ளை பண்ணாதவங்க சிஎஸ்சியில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. மேபி இந்த தடவை வந்தாலும் அடுத்த தடவை கண்டிப்பாக அமௌண்ட்டு வராதுங்க. ஸோ அதனால் அந்த அக்ரி ஸ்டாக்கில் கம்பல்சரி பதிவு பண்ணிக்கோங்க. சிஎஸ்சியில் போயிட்டு நீங்களே பதிவு பண்ணலாங்க. பதிவு பண்ணாதவங்க பதிவு பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த 4 இன்ஃபர்மேஷனுமே சரியாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும். அதேமாரியே ப்ரீவியஸாக எந்த பேங்க்கெல்லாம் அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றத லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு அதே பேங்க் அக்கௌண்ட்டு தான் வரும். அதாவது ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தான் அமௌண்ட் வந்து சேரும்.